ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே திமிரியில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் செயல்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி ராமபாளையம் செல்லும் நுழைவாயில் அருகே அப்பகுதி ஆதிதிராவிட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலின் நோக்கமானது, புதிய பேருந்து நிலையம் கட்டமைப்பு முடிந்து செயல்பாட்டிற்கு வந்த நிலையில் அப்பகுதி ஆதிதிராவிட சமூகத்தினர் வசிப்பதால் அதனை காரணம் கொண்டு மாற்று சமூகத்தினர் பேருந்து நிலையத்திற்கு வருவதில்லை என்பதாலும் பேருந்துகள் பேருந்து நிலையத்துக்குள் நிறுத்தப்படாமல் அடக்குமுறை செய்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் பேருந்து நிலையம் அமைந்த அப்பகுதி அதற்கு முன்பாக சுமார் 25 ஆதிதிராவிட குடும்பங்கள் வசித்த குடியிருப்பு பகுதி மற்றும் இளைஞர்களுக்கான விளையாட்டு திடல் இருந்த இடம் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த பகுதியை பயன்படுத்த விடாமல் சில சாதி வெறியர்கள் பேருந்து நிலையம் கட்டப்பட வேண்டும் என்ற பெயரில் அதை கையகப்படுத்தி செயல்பட்டதாகவும், கட்டப்பட்ட பிறகும் சில ஆண்டுகள் பயன்பாட்டிற்கு வராமல் இருந்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். சமீப நாட்களாக பேருந்து நிலையத்துக்குள் வராமல் பஜார் வீதி மற்றும் குருமண்டபம் பகுதிகளில் மட்டுமே பஸ்ஸுகளை நிறுத்தி பயணிகள் ஏற இறங்க செய்வதால் பேருந்து நிலையம் பெயருக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவதாகவும் மக்கள் கண்டனம் தெரிவித்தனர். அத்துடன் இருந்த பேருந்து நிலையம் கட்டப்படுவதற்கு 4.19 கோடி செலவில் கட்டப்பட்டது. ஆனால் அந்த அளவிற்கு செலவினத்தில் கட்ட வேண்டியவைகள் அடிப்படை வசதிகள், தள அமைப்பு, பயணிகள் ஓய்வு அறைகள் போன்ற எந்த வசதிகளும் உருவாக்கப்படவில்லை என்றும், செலவினத்திற்கு ஏற்ற வசதிகள் எதுவும் இல்லாதது மிகப்பெரிய குறை என்றும் அப்பகுதி மக்கள் கடுமையாக குற்றம் சாட்டினர். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் திமிரி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சில மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு திமிரி போலீசார் மற்றும் காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி விரைந்து வந்து ஆரம்ப பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் ஆற்காடு தாசில்தார் மகாலட்சுமி, மோட்டார் வாகன ஆய்வாளர் செங்குட்டுவேல் உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்களுடன் ஆலோசனை நடத்தி பேச்சுவார்த்தையின் போது பஜார் வீதியில் பேருந்துகள் நிறுத்தக்கூடாது, குருமண்டபம் பகுதியில் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே பேருந்து நிறுத்த வேண்டும், எல்லா பேருந்துகளும் கட்டாயம் பேருந்து நிலையத்துக்குள் நுழைந்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதிகாரிகள் வழங்கிய உறுதிமொழியின் அடிப்படையில் பொதுமக்கள் தற்காலிகமாக சாலை மறியலை கைவிட்டனர்.